கோவையில் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் பெண்ணுக்கு குடியிருப்பு வாசிகள் மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெனிஃபர் என்பவர் இதே பகுதியில் வீட்டு வேலை செய்து வருகிறார். தெருநாய்களுக்கு இவர் உணவளித்து வந்துள்ள நிலையில் அப்பகுதியில் புதிதாக வந்துள்ள சில குடியிருப்பு வாசிகள் ஜெனிஃபரிடம் தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது என தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விலங்குகள் ஆர்வலர் உதவியுடன் இதுகுறித்து காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெனிஃபர், தெருநாய்களுக்கு உணவளிக்க காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கமிஷனரும் சாப்பாடு போடலான்னு சொல்லியிருக்காங்க நாய்களுக்கு. ஆனால் குழந்தைங்க விளையாடுற இடத்துல போடக்கூடாது, மற்ற இடங்களில் போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஏரியாவில் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அழகு நகரில் போட்டுட்ருக்கேன். சரவணம்பட்டியிலேருந்து அழகு நகருக்குள்ளே போட்டுட்ருக்கேன், லட்சுமி நகருக்குள்ளே போட்டுட்ருக்கிறேன். அதனால் அவங்க போடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் 10 மணிக்கு மேலே போடலாம், தாராளமாக சாப்பாடு போடலாம், யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு ஸ்டேஷன்லேருந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை நாளாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இதை நான் 15 வருஷமாக நாய்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்குறேன்.